ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் கடந்த நிலையில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை முழு அளவில் பணியமர்த்த விடியாதிமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு முழு மருத்துவ வசதிகள் அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தை துவக்கியதாகவும், அதன் மூலம் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட சுமார் 31,250 மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 40 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மருத்துவ பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளவர், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு நகர மற்றும் கிராம பகுதிகளில் 1851 அம்மா மினி கிளினிக்குகள், 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் என 10 ஆண்டு கால ஆட்சியில் மொத்தம் 19 மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டதால் ஆண்டுக்கு சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவர்களாக வெளிவருகின்றனர் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆனால் விடியா திமுக அரசு 2021இல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா மினி கிளினிக்குகளை மூடியதுடன் 1,850 மருத்துவர்களை வீட்டிற்கு அனுப்பியதாகவும், கொரோனா என்ற கொடிய அரக்கனை எதிர்த்து தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து போராடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நடுரோட்டில் விட்டது மற்றும் மருத்துவத்துறையை பாழாக்கியதுதான் விடியா திமுகவின் 40 மாத கால சாதனை என சாடியுள்ளார். மேலும், சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் என்ற பழமொழியை நிரூபிக்கும் வகையில் விடியா திமுக ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் உள்ளதாகவும், மக்கள் எனும் சிங்கங்கள் பொறுமையாக இருப்பது இயலாமையால் அல்ல, சிங்கங்கள் பாயும் நாள் வரும், நாட்டாமை செய்யும் நரிகள் ஓட்டம் பிடிக்கும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். சுமார் 2,600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள், செவிலியர்கள், ஆய்வக உதவியாளர்கள் என ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாக செய்திகள் வெளிவரும் நிலையில், உடனடியாக விடியா திமுக அரசு காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.